வணக்கம். சில பேர்லாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. யாராவது ஒருத்தரே அப்படியே அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு ஒரு சின்ன கதை. ஒரு குருவும் சிஷ்யனும் நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப நைட் டைம் ஆனதுனால அங்கே ஒரு இடத்துல தனி வீடு இருக்கும். அங்கே போய் தங்கலான்னு போனாங்க. அங்கே போகும்போது அந்த வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட்றாங்க. சுற்றி இடம் இருக்கும். அந்த சின்ன வீடு மட்டும் இருக்கும். என்ன சுற்றி இடம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் எதுவும் பண்ணாமல்? இல்லை, எங்ககிட்ட ஒரு எருமை மாடு இருக்குது, அதில் வர பாலை விற்று தான் நாங்கள் 3 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த குருக்கிட்ட சொல்லுவாங்க அந்த ஏழை மக்கள். சரின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சிஷ்யன்கிட்ட குரு சொல்லுவார், நீ அந்த மாடை நம்ம எடுத்துகிட்டு வா, நம்ம இவங்ககிட்ட சொல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் 10 வருஷம் ஆகிடும். அந்த சிஷ்யன் யோசிப்பார், அந்த வீட்டை போய் பார்க்கலாம், அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த வீடு சுற்றி பெரிய கார்டனு, பெரிய மாளிகை எல்லாம் இருக்கும். போய் தட்டும் போது அந்த ஆள் வந்து டிப்டாப்பாக திறப்பார். எப்படி நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இங்கே உங்களை எப்படி மறக்க முடியும்? நீங்கள் வந்துட்டு போன அன்றைக்கி நைட்டே எங்களோட எருமை மாடும் காணாமல் போயிடுச்சு. அந்த மாடும் அன்றைக்கே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு விறகு வெட்டுற கடைக்கு வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வர பணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து இங்கே என் தோட்டத்தெல்லாம் நான் பராமரித்து என் வீடையும் பண்ணி என் பசங்களையும் நல்லா வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில எருமை மாடுகள் இருக்கும். நீங்களும் அந்த தப்பை பண்ணிவிட்டு அது கூடயே கம்ஃபர்ட்டாக சுற்றிட்டு இருப்பீங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெளியில் வந்து உங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த கதை. ஸோ அது மாதிரி யாராவது தான் உங்களுக்கு திருத்திக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.